ஹாய் மீடியா ஃபேமிலிஸ், நான் உங்களை எட்டியா இப்போ எல்லோரும் நல்லா இருக்கு நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைடு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான ரைடாக இருக்கும். நம்ம எந்த இடத்துல நிற்கிறோன்னா போடி மீனாட்சிபுரத்தில் தான் நிற்கிறோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா போடி மெட்டோட மலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பம் மெட்டு எல்லாமே போகிற வழி. ஸோ நம்ம ஜெர்சியை ரெடி பண்ணி நிப்பாட்டு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஹீல்ஸ் தான். தேனி மாவட்டனாலே ஹீல்ஸ் தான். ஸோ அந்த ஹீல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முரட்டுத்தனமான ரைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறோம். வாங்க காய்ஸ் கிளம்பலாம். காய்ஸ் இங்கே அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போடி மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது போடியிலேருந்து இந்த பக்கம் ரோடு போகலையா? ஓகே காய்ஸ், நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பஸ் வருது, அதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கலாம். ஸோ இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு காய்ஸ். கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை கழட்டிக்கலாம். ஏன்னா அங்கே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் எதுவும் வராது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டை கழட்டிடுவோம். காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. கொஞ்ச தூரம் போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் கூட நான் பேசுவேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தேனியிலேருந்து சின்னம்னூர், பாளையம், கம்பத்துக்கு போகாமல் நம்ம ஷார்ட் ரூட்டில் போகிறோம். ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேரளான்ற மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க எந்த இடம்னு. சரி, நம்ம தேனி மக்கள் நம்ம மற்ற இடத்துக்கு இருக்கவங்களுக்கு சொல்லணும்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போகிறது வந்து ஒரு தரமான பிளேஸு. அந்த பிளேஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ராமக்கல் மேடு. அங்கே தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ராமக்கல் மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வியூ பாயிண்ட் இருக்கும். ஆனால் நம்ம மார்னிங்கே போயிருக்கிறோம். மார்னிங் போக முடியல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா 3:30 ஆச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clockனாலும் அங்கே போனோம்னா நம்ம அந்த வியூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வரலாம். ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தெரியும் காற்றால் நம்ம அந்த மலைக்கு வச்சுக்கு தான் போகிறோம். டாப்பு இருக்குல்ல, அங்கே தான் நம்ம போகிறோம். சரி, கோம்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு கிராமம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா போடி மெட்டுக்கு கம்பம் மெட்டுக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் தோட்டம், தேயிலை தோட்டம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்க நிறையா போவாங்க. ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ரூட்டு. நான் போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ரூட்டு. ஸோ நீங்கள் இவ்வளோ வர தேவையில்லை. நான் ரோடு ஜாயின் ஆகிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்மளுமே ரூட்டு கேட்டுக்கலாம். இதில் தான் போகணுமா அப்படின்னு கேட்டுக்குவோம். பெரிய கிடங்கு காய்ச்சி. ஆனால் கம்பமெண்ட்டுக்கு வெளியே போகலாம்ல. மழை பெய்யுதா? நல்லா சாதாண்ணா. சரிண்ணா. ஓகே காய்ஸ், மழை வந்து பார்த்தீங்கன்னா தேவையா கம்மியாக தான் பெய்யுதான். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பமெட்டு போடு. எங்கே இருந்தாலும் நீங்கள் தேனியில் இருந்தாலும் சரி, இல்லை கேரளாவில் இருந்து வந்தாலும் சரி, கும்பலி சைடு இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கம்பம் வந்துடுங்க. கம்பத்துலேருந்து வந்தீங்கன்னா ரைட்டில், பைபாஸில் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த ரவுண்டானா. அந்த ஏஎம் கஃபேன்னு இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டு. ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் செக்கிங்லாம் இருக்குது, ப்ராப்பராக எல்லாமே வச்சுக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஜீப்பு.
அதாவது இந்த தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு கொண்டு போவாங்கள்ல மக்களை ரெகுலர் வேலைக்கு, அந்த ஜீப் இது. ஸோ மேலே எதுவும் மழை வராமல் இருக்கிற அளவுக்கு நல்லது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கம்பமெண்ட்டோட வியூ வந்து பார்த்திங்கன்னா இதான். ஸோ கீழேருந்து அதாவது தமிழ்நாட்டிலேருந்து மேலே பார்க்கும்போது ஸோ மேலேருந்தும் நம்ம பார்க்கலாம். கவர்மெண்ட் பஸ் ஒன்று வருதுங்க. ஜீப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரும் அதிகமாக, ஏன்னா வேலை விட்ட வர்ற டைமுங்க. இந்த டைம் தான் வேலை விட்டு அவங்கெல்லாம் கீழே இறங்குற டைமு. நீங்கள் வந்தீங்கன்னா ஃபியூல் போடுறதுக்கு பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் போட்டோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்பமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். 13 கிலோமீட்டருங்க இந்த மலையிலேயே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே போகிறோம். இங்கே நிப்பாட்டி கேமரா ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றலாம் பார்க்குறேன். செக் போஸ்ட் எதுவும் இருக்குமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க மலைப்பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம்னு. ஸோ மலைப்பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம் ஆயிடுச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கம்பமெட்டு 8, சபரிமலை 143, இடுக்கி 66 கிலோமீட்டருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹேர்பின் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற போகிறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேர்பின் பண்ணு. ஒவ்வொரு ஹேர்பின் பண்ணும் ரொம்ப கவனமாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணணும். பெண்ட் ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மண் மூட்டையில் எதுக்கு அடிக்க வச்சுருக்காங்கன்னா மண் சரிவு வராமல் இருக்கிறதுக்கு தான். ரொம்ப டேஞ்சரான ரோடுங்க அது. நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக வரணும். ஒரு 15 நிமிஷம் தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப கவனமாக ஏறணும். ரொம்ப டேஞ்சரான ஹேர்பின் பண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, கம்பமெட்டு. ஸோ அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லக்கு தான், அது எதுவும் துன்புறுத்தாமல் அப்படியே போயிட்டு இருக்கலாம். மழை பேஞ்சிருக்கு கைஸ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு தான் இருக்குது. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா மழை தூரிட்டு தாங்க இருக்குது, ஆனால் வெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது. ஹேர்பின் பண்ணாவே இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா கேமரா பேக்கில் மாட்டி பார்ப்போமா, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மாட்டி பார்ப்போம். கொஞ்சம் தூரம் ஏறிட்டு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆங்கில மாற்றி பார்ப்போங்க. அப்படிங்க அப்பா டி காய்ஸ் வேறு மாதிரி இருக்குது காய்ஸ். அதை விட மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரெயின் ஜாக்கெட்டுக்கு எடுத்து வைக்க டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்து வச்சுக்கலாம், மழை பெரிய மழை வந்துருச்சுங்க.